ஒரு காஃபிரின் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் ஒரு முபுத்ததி, ஒரு குழப்பவாதி, ஒரு ஜமாஅத்தே இஸ்லாமி, ஒரு ஜாக்கு ஜோக்கு இவர்கள் போன்ற ஆட்களின் காரணமாக முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருந்த ஒரு முஸ்லிமுடைய மனசுல நம்மள மாதிரி ஆளுதான் அப்படின்னு சொல்லும்போ அவன் மனசுல பாதிப்பு. இதை விட என்னங்க கொடூரம்? இதை ஒரு காஃபிர் செய்ய மாட்டான், இது ஒரு கிறிஸ்தவன் செய்ய மாட்டான், இது ஒரு ஹிந்து செய்ய மாட்டான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய வஹாபிகள் செய்கிறார்கள். நம்மள மாதிரி ஆளுதான். சரி, இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்கிறோம். இதை சொல்லி என்ன கிடைக்குது? நபிகள் நாயே நம்மள மாதிரி ஆளுதான் சொல்லி உனக்கு என்னப்பா கிடைக்குது? பொறாம. இவன் அது மாதிரி ஆவில்லையே. அதாங்க சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கழிந்த காலங்களில் நாம் நம்முடைய வீடுகளில் நடத்திய மௌலூதுகளை விட அதிகமான முறையில் நாம் மௌலூதுகளை மனப்பாடமாக்க வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும், அதிகமாக ஓதச் செல்ல வேண்டும். அந்த பிறப்பை பற்றி, அந்த மீலாதை பற்றி, அந்த மௌலூதை பற்றி, அந்த ரபீஐ பற்றியுள்ள சிறப்புகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ், அல்லாஹுடைய நூர் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிறப்பை ஊதி அணைப்பதற்காக வேண்டி அவர்கள் நாடுவார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹு தன்னுடைய ஹபீப், தன்னுடைய நூறாகின்ற, தன்னுடைய ஒளியாகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுடைய சிறப்பை மென்மேலும் மென்மேலும் உயர்த்தி கொண்டிருப்பான். வலவு கரிஹல் காஃபிரூன், அது அவர்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் சரி அல்லாஹ் சிறப்பை உயர்த்துவான்.